எம்ஜிஆரோட டெத்துக்கும் வடச்சென்னை படத்தோட பிளாட்டுக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்குங்க. எம்ஜிஆர் 1987ல இறந்ததை ஒரு டைம் லைனா காட்டுற ஈவெண்டா மட்டும் வெற்றிமாறன் யூஸ் பண்ணல, அதை வச்சு ஒரு பிளாட்டையும் மூவ் பண்ணிருக்காருங்க. அதாவது எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஜெயலலிதா அம்மா பவருக்கு வந்து ஏடிஎம்கேவை டேக் ஓவர் பண்ணுவாங்க. அண்ட் எம்ஜிஆரோட எதிரிகள் எல்லாரையும் ஜெயலலிதா அம்மா சிங்கிள் விமனா நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ராஜனை குணா செந்தில்லாம் சேர்ந்து கொன்னதுக்கு அப்புறமா ராஜனோட வைஃப் சந்திரா ஒரு சிங்கிள் விமனா நின்று ராஜனை கொன்னவங்கள பழி வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இதை ஜஸ்டிபிகேஷன் பண்ற மாதிரி ராஜனை கொல்றதுக்கு முன்னாடி ராஜன் குணா செந்தில்லாம் உட்காந்து எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறமா யாரு ஏடிஎம்கேவை டேக் ஓவர் பண்ண போறாங்கன்னு டிஸ்கஸ் பண்றப்போ குணா திருநாவுக்கரசர் இருக்காரு அப்படின்னு சொல்றப்போ ராஜன் ஜெயலலிதா தான் வருவாங்க. எப்போ ஜெயலலிதாவை கீழே தள்ளி விட்டாங்களோ அப்பவே அந்த அம்மா டாப்புக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாருங்க. அதே மாதிரி எப்போ ராஜனை கொன்னாங்களோ அது வரைக்கும் அஃபெக்ஷனேட்டா இருந்த சந்திரா பழி வாங்குறத மட்டுமே அவளோட வாழ்க்கையோட கோலா மாத்திப்பா.